மாஸ் மீடியாவின் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆராதனையின் ஆரம்பத்திற்காக நாம் யாவரும் ஜெபம் செய்வோம். கிருபையாய் நேசிக்கின்ற எங்கள் நல்ல ஆண்டவரே, மனமகிழ்ச்சியான இந்த காலை பொழுதிலே உம்மை ஒருமித்து நாங்கள் மகிமைப்படுத்துகின்ற இந்த தருணத்திலே மெய்யாகவே எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் நீர் நன்மைகளினாலே நிறைந்தருளும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, பலவிதமான வருத்தங்கள், சோதனைகள், பலவிதமான வேதனைகளின் மத்தியிலே உம்மை நோக்கி பார்க்கின்ற தருணத்திலே ஆண்டவர் எங்களுக்கு வேண்டிய நன்மைகளை, எங்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களை எங்களுக்கு நிறைவாக்கி தந்தருளும்படியாக ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, இன்றைய நாளிலும் தங்களுடைய இல்லங்களிலே அமர்ந்தவாறு உம்மை நோக்கி பார்க்கின்ற மக்கள் ஒலின் பெருக்கின் வாயிலாக ஆண்டவரே கேட்டுக்கொண்டு உம்முடைய வார்த்தைகளை கேட்டு தங்களுடைய இல்லங்களிலே அமர்ந்தவாறு உம்மை துதித்துக் கொண்டிருக்கின்ற மக்கள் மெய்யாகவே தங்களுடைய வாழ்விலே நன்மைகளை பெற்றுக்கொள்ள கிருபைகளை தாரும். நாங்கள் இந்த நாளிலும் பாடுகின்ற பாடல்கள், வாசிக்கின்ற வசனங்கள், ஏறெடுக்கின்ற ஜெப விண்ணப்பங்கள், கேட்கின்ற உம்முடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் எங்களுக்கு நீர் ஆசீர்வாதமாக்கி தருவீராக. ஆண்டவரே, இந்த தொழுகையில் ஆண்டவரே ஆரம்பம் முதல் முடிவு வரை மட்டும் உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட அசைவாடட்டும். உம்முடைய அதிசயங்களை பார்க்கும்படியாக எங்களுடைய கண்களை நீர் திறந்தருளுவீராக. உம்முடைய அற்புதங்களும் அதிசயங்களும் எங்களுடைய வாழ்விலே நடந்தருளும்படியாக ஜெபிக்கின்றோம், தாழ்த்தி அர்ப்பணிக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். பாடல் புத்தகத்திலே 38வது பாடல், பாடல் புத்தகத்திலே 38வது பாடல். அல்லேலூயா, அல்லேலூயா, என் ஆத்துமாவே கர்த்தரை துதி என்கின்ற பாடல். அல்லேலூயா, அல்லேலூயா, என் ஆத்துமாவே கர்த்தரை துதி. அல்லேலூயா, அல்லேலூயா, என் ஆத்துமாவே கர்த்தரை துதி. நான் உயிரோடு இருக்கும் மட்டும் என் தேவனை துதிப்பேனே. நான் உயிரோடு இருக்கும் மட்டும் என் தேவனை துதிப்பேனே. நான் உள்ளளவும் என் இயேசுவையே கீர்த்தனம் பண்ணிடுவேன். நான் உள்ளளவும் என் இயேசுவையே கீர்த்தனம் பண்ணிடுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா, என் ஆத்துமாவே கர்த்தரை துதி. அல்லேலூயா, அல்லேலூயா, என் ஆத்துமாவே கர்த்தரை துதி. நான் மனிதனை என்றும் நம்பிடேன், அவன் யோசனை அழிந்திடுமே. நான் மனிதனை என்றும் நம்பிடேன், அவன் யோசனை அழிந்திடுமே. யாக்கோபின் தேவன் என் துணையே, என்றென்றும் பாக்கியவான். யாக்கோபின் தேவன் என் துணையே, என்றென்றும் பாக்கியவான். அல்லேலூயா, அல்லேலூயா, என் ஆத்துமாவே கர்த்தரை துதி. அல்லேலூயா, அல்லேலூயா, என் ஆத்துமாவே கர்த்தரை துதி. என் ஆத்துமா தாகம் பெருக, என் கட்டுகள் அருந்திடுமே. என் ஆத்துமா தாகம் பெருக, என் கட்டுகள் அருந்திடுமே. கர்த்தரின் கரம் என்னை காத்திடுமே.
119வது சங்கீதம். அதனுடைய 73 முதல் 80 முடியுள்ள வசனங்களை முறையாக படிப்போம். சங்கீதங்களின் புத்தகம் 119வது சங்கீதம் 73 முதல் 80 முடியுள்ள வசனங்கள். உம்முடைய கரங்கள் என்னை உண்டாக்கி என்னை உருவாக்கிற்று. உம்முடைய கற்பனைகளை கற்றுக்கொள்ள என்னை உணர்வுள்ளவராகும். நான் உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறபடியால் உமக்கு பயந்தவர்கள் என்னை கண்டு சந்தோஷப்படுவார்கள். கர்த்தாவே, உமது நியாய தீர்ப்புகள் நீதியுள்ளதென்றும் உண்மையின்படி என்னை உபத்திரவப்படுத்தினீர் என்றும் அறிவேன். நீர் உமது அடியேனுக்கு கொடுத்த உமது வாக்கின்படி உமது கிருபை என்னை தேற்றுவதாக. நான் பிழைத்திருக்கும்படிக்கு உமது இரக்கங்கள் எனக்கு கிடைப்பதாக. உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சி. அகங்காரிகள் என்னை பொய்களினால் கெடுக்க பார்த்தபடியால் வெட்கப்பட்டு போவார்களாக. நானோ உமது கட்டளைகளை தியானிப்பேன். உமக்கு பயந்து உமது சாட்சிகளை அடைந்திருக்கிறவர்கள் என் அண்டைக்கு திரும்புவார்களாக. நான் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு என் இருதயம் உமது பிரமாணங்களில் உத்தமமாயிருக்க கிடவது. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் இருக்கிறபடியே ஆமென். யாவரும் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். ஸ்தோத்தரிக்கின்றோம், ஸ்தோத்தரிக்கின்றோம். யாவுமை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கின்றோம். பரிசுத்த பரலோக பிதாவே, இதோ இந்த நாளின் காலை பொழுதிற்காக உம்மை நாங்கள் நன்றியோடு நாங்கள் துதிக்கின்றோம், ஸ்தோத்தரிக்கின்றோம். ஆண்டவரே, இந்த கொடிய காலகட்டத்திலே உம்மை நாங்கள் எங்களுடைய இல்லங்களெல்லாம் அமர்ந்தவாறு உம்மை நோக்கி பார்க்கின்ற இந்த தருணத்திலே மெய்யாகவே நீர் எங்களுக்கு நிறைவான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் எங்களுக்கு தருவீராக. எல்லா விதமான தீமைகளிலிருந்து சோதனைகளிலிருந்து எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் விடுதலையாக்கும். பரிசுத்த ஆவியானவரே, எங்களுடைய திருச்சபையின் மக்களுக்காக உம்முடைய சமூகத்திலே வருகின்றோம். எங்கள் திருச்சபையின் மக்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, எல்லா விதமான சோதனைகள், வருத்தங்கள், வேதனைகளில் இருந்தெல்லாம் விடுபட்ட நிலையிலே ஒவ்வொரு மக்களும் மகிழ்ச்சியோடு வாழ வழிகாட்டுவீராக. எங்கள் திருச்சபையின் சுற்றுவட்டார மக்களுக்காக வருகின்றோம். ஆண்டவரே, ஒவ்வொரு மக்களையும் ஆண்டவர் பாதுகாத்துக் கொள்ளும். எல்லா விதமான கொடிய நிலையில் உபத்திரவங்களிலிருந்து ஆண்டவர்களை விடுவிக்கும்படியாக செபிக்கின்றோம். அன்பின் ஆண்டவரே, உம்மை ஆராதிப்பதற்காக எங்களுக்கு நல்ல ஒரு திருச்சபையை தந்தீர். இவ்வளவு காலமாக உம்மை நாங்கள் திருச்சபையில் அமர்ந்தவாறு உம்மை போற்றி துதிக்கும்படியாக எங்களுக்கு கிருபை செய்தீர். அதற்காக உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கின்றோம். எங்கள் திருச்சபையை ஆண்டவரை எங்களுக்காக நீர் தருவதற்காக உழைத்த இந்த திருச்சபைக்காக ஆண்டவரை
பிரசன்னத்தினாலே நீ நிரப்பும். பரிசுத்த ஆவியானவரே, என்னும் ஆண்டவரே, ஒவ்வொரு மக்களையும் உம்முடைய கரங்களிலே தருகின்றோம். படிக்கின்ற மாணவ செல்வங்களை ஆண்டவர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, இன்றைய காலகட்டங்களிலும் கொரோனா பிரச்சனைகளினாலே ஆண்டவரே ஆன்லைன் மூலமாக படித்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு மாணவ செல்வங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. எல்லா விதமான தீமைகள், ஆண்டவரே சோர்வுகள் எல்லாவற்றையும் அவர்களை விட்டு நீக்கி தெய்வீக நன்மைகளினாலே நிரப்புவீராக. நல்ல உற்சாகத்தை நீர் அவர்களுக்கு தருவீராக. ஆண்டவரே, படித்து முடித்து தொழிலுக்காக தேடிக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு மக்களையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். அந்த மக்களையும் உம்முடைய நன்மைகளினாலே நிரப்புவீராக. ஆண்டவர் எங்களுக்கு ஏற்ற நல்ல தொழில் வளத்தை தந்திருக்கின்றார். நாங்கள் இதன் மூலமாக வளர்ச்சி பெற வேண்டும், நன்மைகளை கண்டுகொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே, ஒவ்வொரு மக்களும் உம்மை பற்றி பிடித்தவர்களாக முன்னோக்கி பாதையிலே செல்லத்தக்கதாய் ஆண்டவர் கிருபைகளை தருவீராக. பரிசுத்த பரலோக பிதாவே, ஆண்டவரே, கூலி வேலைகள், அரசாங்க வேலைகள் செய்கின்ற மக்களுக்காக வருகின்றோம். ஒவ்வொரு மக்களையும் ஆண்டவர் ஆசீர்வதித்தருளும்படியாக செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, வெளிநாடுகளிலே இருக்கின்றவர்கள் உண்டு, வெளி மாநிலங்களிலே இருக்கின்றவர்கள் உண்டு, வெளி தேசங்களிலே, வெளியிடங்களிலே ஆண்டவரே சென்று பணிபுரிந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு மக்களையும் ஆண்டவர் பாதுகாத்துக் கொள்ளுவீராக. எந்த விதமான விஷ வைரஸ்களும் அந்த மக்களை அணுகாத வண்ணம் ஆண்டவர் அந்த மக்களை செட்டைகளின் நிழலிலே மூடிமறைத்தருளும்படியாக செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுக்காக வருகின்றோம். அந்த மக்களை பாதுகாத்துக் கொள்ளுவீராக. ஆண்டவரே, இந்த இயற்கையை அனுகூலமாக்கி கொடுத்தருளும். இந்த எல்லா விதமான விஷ வைரஸ்களிலிருந்து அந்த மக்களை விடுதலையாக்கும். எல்லா விதமான நோய்கள் பிரச்சனைகளிலிருந்து ஆண்டவர் எங்களை விடுவித்திருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவர்கள் பிள்ளைகளை நினைத்து அன்பு பெற்றோர் அனைத்து மக்களுமாக இணைந்து உம்மை போற்றி துதிக்க நீர் கிருபை பாராட்டுவீராக. வாலிப மக்களுக்காக வருகின்றோம். வாலிப நாட்கள் வாயை கண்டுகொண்டு வாலிப பருவத்திலே உம்மை நோக்கி கூப்பிட்டு உம்மிடத்திலிருந்து ஆண்டவரே அனைத்து விதமான ஆசீர்வாதங்களையும் கண்டுகொள்ள ஆண்டவர் வாலிப செல்வங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. போதை பழக்கங்கள், மதுபானங்கள், ஏனைய ஒவ்வொரு விதமான போதை பழக்கங்களுக்கு அடிமையாகி கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு மக்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிங்க. எல்லா தீமைகளிலிருந்து விடுபடத்தக்கதாய் ஆண்டவர் நன்மையான பாதையிலே வழிநடத்தும்படியாக செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, நாங்கள் செல்லுகின்ற பாதையோ மரணத்தை பிடிக்கின்ற பாதை, பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லி நாங்கள் காண்கின்றோமே. ஆண்டவரே, இந்த பாதை பாவத்தின் பாதை என்று சொல்லி அவர்கள் கண்டுகொண்டு மனம் திரும்புகின்ற ஒரு ஆண்டவரை ஆச்சரிக்கிறவர்களுக்கு தந்தருள்வீராக. பரிசுத்த பிதாவே, ஒவ்வொரு முதியவர்களுக்காக நாங்கள் வருகின்றோம். அந்த மக்களையும் ஆண்டவர் ஆசீர்வதித்தருளும்படியாக செபிக்கிறோம். எல்லா தீமைகளுக்கும் விலகி அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும். ஆண்டவரே, பலவிதமான சோர்வுகள், ஆண்டவரே, பலவிதமான வருத்தங்கள் எல்லாம் அவர்களை வாட்டி வளைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்திலே மெய்யாகவே ஒவ்வொரு முதியவர்களும் எல்லா சோர்வுகளிலிருந்து விடுதலையாக்கப்பட்டவர்களாய் காணப்பட கிருபைகளை தாரும். பரிசுத்த ஆவியானவரே, என்னும் ஆண்டவரே, எங்கள் திருச்சபையின் ஒவ்வொரு குடும்பங்களை உடைய கரங்களிலே தருகின்றோம். சுற்றுவட்டார குடும்பங்களை உடைய கரங்களிலே தருகின்றோம். ஆண்டவரே, ஒவ்வொரு மக்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. இந்த தேசத்தின் மக்கள் ஆண்டவரே, இந்த எங்களது மாவட்டத்தில் உள்ள மக்கள், எங்கள் மாநிலத்தில் உள்ள மக்கள், அண்டைய மாநிலங்களிலே காணப்படுகின்ற ஒவ்வொரு மக்களையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். எங்கள் இந்திய நாட்டு மக்களை ஆசீர்வதியும். உலக நாட்டு மக்கள் ஒவ்வொரு மக்களையும் ஆண்டவர்
கிருபைகளை தருவீராக. ஒவ்வொரு இடங்களிலும் மருத்துவமனைகளிலே நிரம்பி வழிகின்ற ஒரு கூட்டத்தை நாங்கள் காண்கின்றோமே. ஆண்டவரே, எல்லா மக்களும் விடுதலையாக்கப்பட வேண்டும், எல்லா மக்களும் விடுதலையாக்கப்பட வேண்டும், எல்லா மக்களும் விடுவிக்கப்பட ஆண்டவரே கிருபை தருவீராக. பரிசுத்த ஆவியானவரே, எந்தெந்த மக்களை ஆண்டவரே இந்த நோய் ஆண்டவரே வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கின்றதோ அந்த மக்கள் மிகவும் விரைவிலே சுகம் பெற கிருபைகளை தருவீராக. இனிமேல் எந்த விதமான மக்களையும் இந்த நோய்கள் பிரச்சனைகள் அணுகாத வண்ணம் ஆண்டவர் பாதுகாத்தருளும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வல்லமையினாலே நீர் நிரப்புங்க. ஆண்டவரே, மக்கள் போகின்ற பாதையெல்லாம் உம்முடைய செட்டைகளிலே நீர் மூடி மறைத்து பாதுகாத்தருளும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. பரிசுத்த ஆவியானவரே, என்னுடைய கிருபை உனக்கு போதும், பலகீனத்திலே என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்னீரே. உம்முடைய பலன் எங்கள் வாழ்விலே பூரணமாய் விளங்கட்டும். உம்முடைய பலத்தினாலே எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் நிரப்புவீராக. ஆண்டவருடைய அனுக்கிரகம் எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் கடந்து வரட்டும் ஐயா. இன்னும் ஏனைய நோய்கள் பிரச்சனைகள் ஆண்டவரே பலவிதமான வியாதிகளின் மத்தியிலே வேதனையோடு இருக்கின்ற மக்கள் உண்டு ஐயா. ஆண்டவரே, ஒவ்வொரு மக்களையும் நீர் பாதுகாத்தருளுவீராக. ஆண்டவரே, நோய்கள் பிரச்சனைகளினாலே மருத்துவமனைகளிலே ஆண்டவரே தங்களது இல்லங்களிலே அமர்ந்தவாறு வேதனையோடு இருக்கின்ற மக்கள் யார் எங்களுக்கு சுகத்தை தருவார், ஆண்டவர் எங்களுக்கு விடுதலையை தருவாரோ என்று சொல்லி ஏங்கிக் கொண்டிருக்கின்ற மக்கள் நிச்சயமாகவே நிச்சயமாகவே நல்ல குணத்தை பெற்றுக்கொள்ள, நல்ல ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, ஆண்டவரே, எங்கள் தகப்பனே, எங்கள் தேசத்தின் மக்களுக்காக ஆண்டவரே, இந்த உலக நாட்டு மக்கள் ஆண்டவரே இந்த கொரோனா வைரஸிலிருந்து விடுபடும்படியாக ஆண்டவரே போராடி கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு அரசாங்க அதிகாரிகளுக்காக ஜெபிக்கின்றோம். காவல்துறை அதிகாரிகள், சுகாதாரத்துறை பணியாளர்கள் ஆண்டவரே, இன்னும் ஏனைய ஒவ்வொரு பணியாளர்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, உம்முடைய கரம் மக்களை தாங்கிக் கொள்ளட்டும் ஐயா. அந்த மக்களையும் எந்த விதமான ஆண்டவரே பிரச்சனைகளும் அணுகாத வண்ணம் உம்முடைய செட்டைகளின் நிழலிலே நீர் முடிமலை தருவீராக. பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய நன்மைகளை நாங்கள் கண்டவாறு, உம்முடைய அற்புதங்களை எங்களுடைய வாழ்விலே நாங்கள் பெற்றுக் கொண்டவாறு நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே எங்களுடைய வாழ்விலே விசுவாச வாழ்விலே புதுப்பித்து நாங்கள் ஒவ்வொருவரும் உம்மை நோக்கி பார்த்து ஆண்டவரே உம்மை நாங்கள் ஒவ்வொரு நாளும் மகிமைப்படுத்தத்தக்கதாய் எங்களுக்கு ஆற்றல் அளித்தருளும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, ஒவ்வொரு மக்களையும் உம்முடைய கரங்களிலே தருகின்றோம் ஐயா. இன்னும் ஆண்டவரே, பலவிதமான மக்கள் ஆண்டவரே உணவுக்கு வெளியின்றி பலவிதமான பொருளாதார தேவைகளோடு, பண தேவைகளோடு, கவலைகளோடு இருக்கலாம். ஆண்டவரே, அந்த மக்களை நீர் பலப்படுத்துவீராக. அந்த மக்களுடைய வறுமை நிலைகளை நீர் மாற்றுவீராக. பண பிரச்சனைகள், பொருள் பிரச்சனைகள், எல்லா விதமான தேவைகளையும் நீர் சந்தித்தருளும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. உம்முடைய வல்லமையினாலே நீர் நிரப்புங்க. உம்முடைய சமூகத்திலே எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். தெய்வீக நன்மைகளால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். பாடல் புத்தகத்திலே 333வது பாடலை இணைந்து பாடுவோம். பாடல் புத்தகத்திலே 333வது பாடல். அசைவாழும் ஆவியே, தூய்மையின் ஆவியே என்கின்ற பாடல்.
அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாழுமே. எங்களிடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாழுமே. பலனடைய நிரப்பிடுமே பலத்தின் ஆவியே, பலனடைய நிரப்பிடுமே பலத்தின் ஆவியே, கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தின் ஆவியே, கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தின் ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாழுமே. எங்கள் இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாழுமே. பலனடைய நிரப்பிடுமே பலத்தின் ஆவியே, பலனடைய நிரப்பிடுமே பலத்தின் ஆவியே, கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தின் ஆவியே, கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தின் ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாழுமே. எங்கள் இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாழுமே. தேற்றிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால், தேற்றிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால், ஆற்றிடுமே
ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சிந்தனைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டதான திருமறை பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 119வது சங்கீதம், அதனுடைய 77வது வசனம். சங்கீதங்களின் புஸ்தகம் 119வது சங்கீதம் 77வது வசனம். நான் பிழைத்திருக்கும்படிக்கு உமது இரக்கங்கள் எனக்கு கிடைப்பதாக, உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சி. நான் பிழைத்திருக்கும்படிக்கு உமது இரக்கங்கள் எனக்கு கிடைப்பதாக, உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சி. அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளிலே ஆண்டவர் அவரை நோக்கி பார்க்கும்படியாக நமக்கு ஒரு கிருபை அளித்திருக்கின்றார். ஒவ்வொரு மக்களும் நம்முடைய சொந்த இல்லங்களிலே அமர்ந்தவாறு ஆண்டவரை நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கின்ற இந்த தருணத்தில் மெய்யாகவே நம்முடைய இருதயத்தின் எண்ணங்களுக்கு தகுந்தபடி, நம்முடைய சிந்தனைகளுக்கு தகுந்தபடி ஆண்டவர் நிறைவான நன்மைகளை தந்தருள்வாராக. வேதத்திலே ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு இன்றைக்கு தெளிவுபடுத்தப்படுகின்றது. உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சி. ஆண்டவருடைய வார்த்தையினால் கிடைக்கின்ற வெளிச்சம், ஆண்டவருடைய வார்த்தை தருகின்ற வெளிச்சம், அவருடைய வார்த்தை எப்படிப்பட்டதான ஒரு வெளிச்சத்தை நம்முடைய வாழ்விலே தருகின்றது. இங்கே சங்கீதக்காரன் 70வது வசனத்திலே தெளிவுபடுத்துகின்றார். உம்முடைய வேதத்தில் மனமகிழ்ச்சியாய் இருக்கின்றேன். உம்முடைய வேதத்தில் மனமகிழ்ச்சியாய் இருக்கின்றேன். 1வது வசனத்திலே கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கின்ற மனிதர்கள் அவர்கள் பாக்கியவான்கள் என்று திருமறை நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவருடைய வேதத்தின் வழியாக, ஆண்டவரின் வசனத்தின் வழியாக நம்முடைய வாழ்விலே எப்படி வெளிச்சம் கிடைக்கின்றது? ஒவ்வொரு மனிதனும் இருள் நிறைந்த ஒரு உலகத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கின்றான். ஐயோ, என்னுடைய வாழ்க்கை முழுவதும் இருண்ட ஒரு நிலையிலே இருக்கின்றது. ஐயோ, என்னுடைய வாழ்க்கை முழுவதும் இருண்டு போய்விட்டது. யார் என்னுடைய வாழ்க்கையை வெளிச்சமாய் மாற்றுவார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தின் மக்களின் மத்தியிலே ஒளியாகவே பிறந்திருக்கின்றார். ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு ஒளியை தருகின்றது. அவர் நமக்கு ஒளியை தருகின்றவராக இருக்கின்றார். இந்த ஒளியை நாம் எப்படி பெற்றுக் கொள்வது? அவருடைய வேதம் நம்மை சுகத்தோடு, பலத்தோடு, வெளிச்சத்தின் மத்தியிலே வாழச் செய்ததாக இருக்கின்றது. சீகான்வால் என்கின்ற ஐயர் அவர்கள் சிறு வயதாக இருக்கின்ற பொழுது அவருடைய தாயார் மரண படுக்கையிலே இருந்த நாள் அனைத்து பிள்ளைகளையும் அழைத்து கூறுகின்றார்கள், பிள்ளைகளே, இந்த திருமறையில், இந்த வேதாகமத்தின் ஒவ்வொரு பக்கங்களையும் என்னுடைய கண்ணீரினால் நனைத்து
என்று சொல்லி அவர் கூறினார்கள். கூறிவிட்டு அவர்கள் இந்த உலகத்தின் ஓட்டத்தை ஓடி முடித்தார்கள். இந்த வார்த்தை இந்த தன்னுடைய தாயார் மறைந்து போனாலும் இந்த தாயார் கூறிய வார்த்தை இந்த சீகன் பால் ஐயர் அவர்களுடைய இருதயத்தை துளைத்தது. அவர்களுக்கு மிகுந்த ஒரு சிந்தனையை கொடுத்தது, மிகுந்த ஒரு எண்ணத்தை கொடுத்தது. இந்த எண்ணம் ஆசியாவிலேயே முதலாக தமிழ் மொழியை, வேதாகமத்தை தமிழ் மொழியிலே டிரான்ஸ்லேஷன் செய்வதற்கு, மொழி மாற்றம் செய்வதற்கு ஒரு மிகுந்த ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கருத்தாக காணப்பட்டது. இந்த தாயார் கூறிய வார்த்தை இந்த திருமறையை மொழிபெயர்க்க செய்தது என்று கூறலாம். இவர் இந்தியாவிலே கடவுளுடைய வார்த்தையை அறிவிக்கும்படியாக வந்த ஒரு மிஷனரி. இந்த மிஷனரியின் வாயிலாக நாம் இன்றைக்கு இந்த வேதாகமத்தை, இந்த திருமறையை எளிதான முறையிலே நம்முடைய இல்லங்களிலே வைத்துக் கொண்டு நம்முடைய சொந்த பயன்பாட்டிலே நாம் வாசித்து பயன்பெற்றுக் கொண்டு இருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த வேதாகமம் அநேக நன்மைகளை தருகின்றது. இங்கே 77வது வசனத்திலே சிந்திக்கின்ற பொழுது முதலாவதாக, நானோ பிழைத்திருக்கும்படிக்கு உமது இரக்கங்கள் எனக்கு கிடைப்பதாக. நானோ பிழைத்திருக்கும்படிக்கு. அன்புக்குரியவர்களே, இந்த கடவுளுடைய வேதம் ஒரு மனிதனை பிழைத்திருக்க செய்கின்றது. ஐயோ, என்னுடைய வாழ்விலே நோய் தொற்றிக் கொண்டிருக்கின்றது, ஐயோ என்னுடைய வாழ்விலே வியாதி தொற்றிக் கொண்டிருக்கின்றது, பலவிதமான பிரச்சனைகள் என்னுடைய வாழ்விலே தொற்றிக் கொண்டிருக்கின்றது, கடன் பாதிப்பை என்னை சூழ்ந்து கொண்டது, பொருளாதார பிரச்சனைகள் என்னை சூழ்ந்து கொண்டு விட்டது. இப்படியெல்லாம் வேதனையோடு நாம் இருக்கின்றோமா? இப்படியெல்லாம் நாம் கவலைகளோடு இருக்கின்றோமா? அன்புக்குரியவர்களே, வேதம் நாம் பிழைத்திருக்கும்படியாக செய்கின்றது. இங்கே சங்கீதக்காரன் அப்படித்தான் கூறுகின்றான், நானோ பிழைத்திருக்கும்படியாக உமது இரக்கங்கள் எனக்கு கிடைப்பதாக. உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சி, உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சி. சங்கீதங்களின் புத்தகம் 119வது சங்கீதம் அதனுடைய 18வது வசனத்தை வாசித்து பார்க்கின்ற பொழுது, உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்விலே அதிசயங்களை காணச் செய்கின்றது. நாம் ஒவ்வொரு நாளும் பிழைத்திருந்து அதிசயங்களை காணச் செய்கின்றதாக இருக்கின்றது. எப்படி நாம் பிழைத்திருந்து இந்த அதிசயங்களை காணச் செய்கின்றது? இங்கே சங்கீதங்களின் புத்தகம் 119 73வது வசனத்தை பார்க்கின்ற பொழுது, உம்முடைய கரங்கள் என்னை உண்டாக்கி என்னை உருவாக்கிட்டு உம்முடைய கற்பனைகளை கற்றுக்கொள்ள என்னை உணர்வுள்ளவனாக்கும். 67வது வசனத்திலே, நான் உபத்திரவ
இப்பொழுதோ உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன். அன்புக்குரியவர்களே, எப்பொழுது நாம் நம்முடைய வாழ்வில் அதிசயங்களை காண செய்கின்றது? எப்பொழுது நாம் இப்படிப்பட்ட அதிசயங்களை காணுகின்றோம்? நாம் பிழைத்திருக்கும்படிக்கு ஆண்டவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகின்ற பொழுது, ஆண்டவருடைய கற்பனைகளின்படி நடக்கின்ற பொழுது நாம் பிழைத்திருக்க முடிகின்றது. நாம் பிழைத்திருக்க முடிகின்றது. வேதம் அதைத்தான் தெளிவுபடுத்துகின்றது. பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்தின் சம்பளம் மரணம். இந்த பாவத்தின் சம்பளமாகிய மரணத்திலே நீங்கள் சிக்கிக் கொள்ளாதீர்கள். எனவே தான் இந்த வேதம் நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. நீங்கள் பிழைத்திருக்கும்படிக்கு, நீங்கள் பிழைத்திருக்கும்படிக்கு இந்த கற்பனைகளை நாம் கைக்கொள்வோம். நீங்கள் இந்த கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். கடவுளுடைய வழியிலே நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். அப்பொழுது நீங்கள் பிழைத்துக் கொள்வீர்கள். அன்புக்குரியவர்களே, இரண்டாவதாக சிந்திக்கின்ற பொழுது இந்த 77வது வசனம், உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சி. உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சி. இரண்டாவதாக ஆண்டவருடைய இந்த வேதம், அவருடைய வார்த்தை நமக்கு எப்படி வெளிச்சத்தை தருகின்றது? நமக்கு மனமகிழ்ச்சியை தருகின்றது. நமக்கு ஒரு மகிழ்ச்சியை தருகின்றது. நாம் ஒவ்வொருவரும் மகிழ்ந்து களி கூறும்படியாக செய்கின்றது. நாம் பிழைத்திருக்கின்ற பொழுது நிச்சயமாகவே நாம் மகிழ்ந்து களி கூறுவோம். பலவிதமான விஷ வைரஸ்கள், பலவிதமான நோய்கள் நம்முடைய தேசத்திலே உலாவிக் கொண்டிருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையிலே சில சமயங்களிலே தொற்றிக் கொள்ளலாம். ஆனால் ஆண்டவரை நாம் பற்றி பிடித்திருக்கின்ற பொழுது, அவருடைய வேதத்தை நாம் பற்றி பிடித்திருக்கின்ற பொழுது, அவருடைய வேதத்தின் வார்த்தைகளை நாம் வாசித்து தியானித்து நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக் கொள்ளுகின்ற பொழுது, நாம் அந்த கற்பனைகளை நாம் கைக்கொண்டு அவருடைய வார்த்தைகளை நாம் நம்முடைய வாழ்விலே கைக்கொண்டு அதன்படி நடக்கின்ற பொழுது, அந்த வேதம் நமக்கு நம்மை அனைவரையும் பிழைத்திருக்க செய்கிறது. அந்த வேதம் நம் ஒவ்வொருவரையும் மகிழ்ச்சியாலே நிரப்புகின்றது. அன்புக்குரியவர்களே, நாம் ஒவ்வொருவரும் மகிழ்ந்து களி கூறுவோம். இந்த காலகட்டத்தை நினைத்து நாம் சோர்ந்து விட வேண்டாம். நாம் வேதனையோடு ஐயோ என்னுடைய வாழ்வு முடிந்து விட்டது என்று சொல்லி நாம் துவண்டு போக வேண்டாம். ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் வெளிச்சத்தினாலே நிரப்ப வல்லவராயிருக்கிறார். அவருடைய வேதத்தின் வழியாக, அவருடைய வார்த்தையின் வழியாக நம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் வெளிச்சத்தை தர வல்லவராயிருக்கிறார். நம்மை பிழைத்திருக்க செய்கின்றது. நம் ஒவ்வொருவரையும் பிழைத்திருக்க செய்கின்றது. அதோடு கூட நம் ஒவ்வொருவரையும் மகிழ்ந்து கைகூட செய்கின்றது. அன்புக்குரியவர்களே, நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவரை நம்முடைய வாழ்விலே ஏற்றுக்கொண்டு அவருடைய வேதத்தை ஒருபோதும் மறந்து விடாமல், அவருடைய வேதத்தின் முத்துக்களை நாம் பெற்றுக்கொள்ள ஆயத்தப்படுவோம். அவருடைய வேதத்தின் வழியாக நாம் பிழைத்திருந்து மனமகிழ்ச்சியோடு வாழ ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. இந்த வார்த்தைகள் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான கடவுளின் சமாதானம் உங்கள் இதயத்தின் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக்கொள்வதாக. ஆமென்.
பாடல் புத்தகத்திலே 214வது பாடல். 214வது பாடல். எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே என்கின்ற பாடல். எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே, பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே, உலகமும் மாம்சம் மயங்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே, உலகமும் மாம்சம் மயங்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே, இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, இந்த நாளிலுமே எந்த நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. புல்லுள்ள இடங்கள் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டு நடத்திடுவார், புல்லுள்ள இடங்கள் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார், ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார், ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமிசம் அழுவி நாரிட்டாலும், மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமிசம் அழுவி நாரிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவர் என்று தள்ளிவிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவர் என்று தள்ளிவிட்டாலும், இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த நாளிலே இயேசு போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. படைக்கப்பட்ட காணிக்கைகளுக்காக ஆராதனை நிறைவதற்காக நாம் யாவரும் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கின்ற எங்கள் ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே நாங்கள் பிழைத்திருக்கும்படியாக, நாங்கள் மனமகிழ்ச்சியோடு வாழும்படியாக
அன்று ஆண்டவரே எல்லா விதமான தீமைகள், சோர்வுகள் எல்லாவற்றையும் நீக்குகிறார்கள். நாங்கள் மனமகிழ்ச்சியோடு வாழுகின்ற ஆண்டவரே கிருபைகளை எங்களுக்கு தாரும். பரிசுத்த ஆவியானவரே, இன்றைய நாளிலும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு மக்களையும் உடைய கரங்களிலே தருகின்றோம். ஒலிபெருக்கின் வாயிலாக கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் உண்டு. இன்னும் ஒவ்வொரு மக்களும் பிழைத்திருந்து மனமகிழ்ச்சியோடு வாழ்ந்து உம்மை ஆராதிக்க, உம்மை மகிமைப்படுத்த நிற்கிறவைகளை தாரும். பரிசுத்த ஆவியானவரே, இன்றைய நாளிலும் இதோ உம்முடைய சமூகத்திலே படைக்கப்பட்ட காணிக்கைகளுக்காக வருகின்றோம். தெய்வீக நன்மைகளினாலே மக்களை நிரப்புவீராக. கிடைத்த வருமானத்தின் ஒரு பகுதியை உடைய சமூகத்திலே படைத்திருக்கின்ற அந்த மக்களை ஆசீர்வதிப்பீராக. எல்லா தீமைகளுக்கும் நீ விலகி காத்துக்கொள்ளும். அன்பின் ஆண்டவரே, இன்றைய நாளிலும் நாங்கள் எங்களுடைய இல்லங்களுக்கு நேராக கடந்து செல்ல இருக்கின்றோம். ஆண்டவருடைய பாதுகாவல் இருக்கட்டும், ஆண்டவருடைய வேண்டுதல் இருக்கட்டும். தகப்பனே, நாங்கள் எந்த நிலைகளிலும் சோர்ந்து போகாதபடிக்கு எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் உணர்வுள்ளதாக்கும்படியாக செல்கிறோம் ஐயா. உம்முடைய வேதத்தின் வழிவாயிலாக மக்களின் மீது கரிசனை வைக்கின்ற ஒரு நிலையை எனக்கு தான், எங்கள் அனைவருக்கு தான், எங்கள் ஒவ்வொருவருக்கும் புதிய புதிய ஆற்றலை தான். இந்த கொரோனா வைரஸ் பலவிதமான தீமைகள் அனைத்தையும் எதிர்கொள்ளத்தக்கதான ஆற்றலை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தான். ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொருவரும் பிழைத்துறந்து சுகித்து மனமகிழ்ச்சியோடு வாழ ஆண்டவர் எங்களை ஆற்றல்படுத்துகிறார். பரிசுத்த ஆவியானவரே, இன்றைய நாள் முழுவதிலும் உம்முடைய ஆசீர்வாதம் எங்களோடு இருந்தது. உம்முடைய அனுக்கிரகம் எங்கள் ஒவ்வொருவரோடு கூட இருந்தது. அதற்காக உமக்கு நன்றி. தொடர்ந்து இன்றைய நாள் எங்களுக்கு நன்மையால் நிரப்பப்படட்டும். தொடர்ந்துள்ள நாட்களும் எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் நன்மைகளை கொண்டு வரும்படியாக செல்கிறோம் ஐயா. உம்முடைய வல்லமையினாலே எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் நிரப்புகிறார். பரிசுத்த ஆவியானவரே, இதோ இன்றைய நாளில் ஆண்டவரே ஒரு முறை கூட எங்கள் திருச்சபையை எங்களுக்கு தந்து இந்த திருச்சபையிலே உம்மை நோக்கி பார்க்கும்படியாக எங்களுக்கு கிருபை தந்தீரே. அதற்காக உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஐயா. வருகிற நாட்களிலும் இந்த உம்முடைய திருச்சபையை அமர்ந்தவாறு நாங்கள் ஒவ்வொருவரும் இணைந்து உம்மை மகிமைப்படுத்த, உம்மை நோக்கி பார்க்க ஆண்டவர் எங்களுக்கு கிருபைகளை தாரும். உம்முடைய சமூகத்திலே எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் தாழ்த்தப்படுகின்றோம். தெய்வீக நன்மைகளால் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். பரமண்டலங்களில் இருக்கின்ற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுகிறதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனை பிரவேசிக்கப்படாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்னைக்கும் உம்முடையவர்களே. ஆமென், ஆமென். ஆசீர்வாதம் தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அருளும் தூய ஆவியானவருடைய ஆற்றலும் உங்களோடும் உங்கள் பிள்ளைகளோடும் உங்கள் குடும்பத்தின் அனைத்து மக்களோடும் என்னவென்றும் சதா காலங்களிலும் நிறைவாய் தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென். நாம் ஒவ்வொருவரும் பிழைத்திருக்கும்படியாக கடவுளுடைய வேதத்தை நாம் பெற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தை